பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 இல்லை 2 இல்லை 3 கேக்ஸ் அதை பார்க்க போகிறோம். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரே ஆர்டராக தான் வந்தது. ஒரே கஸ்டமர் தான் நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒன்றுனா பார்க்கலாம். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் மேலே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம கேக் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆஃப் கேஜிக்கான ஸ்பாஞ்ச் பேக் பண்ணி வைக்கிறோம். அது கூடவே வந்து 6 கப் கேக்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே இதில் பேட்சில் போட்டு நான் பேக் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் டேவே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ராஸ்டிங்க்கு வந்து குலாப் ஜாமுன் கேக் 1/2 kg அண்ட் ரஸ்மலாய் கேக் 1/2 kg நம்ம கொடுக்க போகிறோம். இது கூட 6 டெண்டர் கோகோனட் கப் கேக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரஸ்மலாய் கேக் மட்டும் 1 kg தான் ஆர்டர் கொடுத்தாங்க, அலாங் வித் கப் கேக்ஸ் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இல்லை அவங்க சன்னுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 2 ஃப்ளேவரும் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுனால குலாப் ஜாமுன் கேக் அண்ட் ரஸ்மலாய் கேக், ஸோ 2மே வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1/2 kg பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ 2 கேக்குமே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் 2 கேக்காகவே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் கப் கேக்ஸும் நமக்கு வந்து டெண்டர் கோகோனட் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, பாக்ஸ் ஆஃப் 6. ஸோ இதில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக வந்து க்ரீம் கம்மியாக போடுங்கன்னு தான் இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்காங்க. இதை ஃபஸ்ட் டைம் எனக்கு க்ரீம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களே டிசைன் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க இந்த டிசைன்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. போத் ரசமலாய்க்கும் சரி குலாப் ஜாமுனுக்கும் அவங்களே வந்து நமக்கு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு மோரோவர் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த குலாப் ஜாமுன் கேக் வந்து பொதுவாக வந்து க்ரீம் வந்து வெனிலா க்ரீம் தான் நம்ம வைப்போம். ஸோ அது வந்து ஒயிட்டாக இருக்கும். பட் குலாப் ஜாமுன் கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும், லைட்டாக ஹாஃப் ஒயிட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஒயிட் ஃப்ராஸ்டிங்கில் வந்து லைட்டாக டச் ஆஃப் எல்லோ, லைட்டாக ஒரு டச், அவ்வளோதான், ரொம்ப நம்ம சேர்த்துக்கூடாது. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா எல்லோவாக லைட்டாக ஹாஃப் ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த ஃப்ராஸ்டிங் பண்ணியிருந்தேன். அண்ட் ரஸ்மலாய் கேக்குக்குமே வந்து அது வந்து யூஸ்வலாக எல்லோ கலர் அண்ட் இந்த மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி டிசைன் பண்ணி நான் முந்தின நாளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 to 10 o'clock அந்த மாதிரி மார்னிங்கே கேட்டிருந்தாங்க. ஸோ மார்னிங் டெலிவரிஸ்க்கு எல்லாமே நான் ப்ரீவியஸ் டேவே வந்து ஃபுல் பண்ணி செட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்படி தான் பண்ணேன். அது நல்லதாகவும் போச்சு. அவங்க மார்னிங் டெலிவரி கேட்டது. ஏன்னா எங்களுக்கு பவர் ஷட் டவுன் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு பவர் ஷட் டவுனுங்கிறதே தெரிஞ்சுது, மெசேஜ் வந்துச்சு. ஸோ தேங்க் காட். அதுக்கு முந்தின நாளும் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருந்தது, அந்த வீடியோவும் பார்ப்பீங்க. ஸோ அது கூடவே வந்து இந்த ஆர்டரும் இருந்தது. ஆல்மோஸ்ட் நமக்கு 6 கேக்ஸ் நமக்கு அன்றைக்கி ஒரு நாள் போச்சு. ஸோ கரண்ட் ஷட் டவுன் மட்டும் அன்றைக்கி முந்தின நாள் ஆயிருந்தது. அவ்வளோதான், டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். அந்த 6 கேக்கையும் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஆகிருக்கும். நல்ல வேலை வந்து லைக் நெக்ஸ்ட் டே தான் இருந்தது. பட் அப்படியும் 2 கேக் வந்து எனக்கு ஆர்டர் எடுக்க முடியல பவர் ஷட் டவுன்னால். ஸோ அது ஒரு பெரிய இதாக இருந்தது, ரிலீஃபாக இருந்தது. நல்ல வேலை மார்னிங்கே டெலிவரி அவங்க கேட்டதுனால. ஸோ இப்போ வந்து கப் கேக் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறோம். நம்ம எப்போவுமே வந்து கப் கேக்ஸ் வந்து ஃபில்டின் கப் கேக்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஃபில்டின்னா உங்களுக்கு வந்து நல்லா நம்ம சுகர் சிரப்பில் லைட்டாக கோட் பண்ணிவிட்டு, இல்லை அந்த க்ரஷ் போட்டு எனிதிங் அந்த லிக்விடில் நம்ம கோட் பண்ணிவிட்டு, நடுவில் சென்டரில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுப்போம். இப்போ சாக்லேட் கேக்ஸ்க்குன்னா சாக்லேட் ஃபில்லிங்ஸ் கொடுப்போம். இப்போ இது டெண்டர் கோகோனட், இந்த கேஸில் வந்து நம்ம டெண்டர் கோகோனட் க்ரஷ்ஷை வந்து மிடில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ சுகர் சிரப்பில் நல்லா நான் வந்து கோட் பண்ணியாச்சு, சென்டரும் ஹோல் டிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நிறைய ஃபில்லிங்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம அதிலேருந்து நல்லா ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ நமக்கு சாப்பிடும்போது உள்ளே ட்ரையாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஃபில்லிங்கோடு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஃபில்டின் கப் கேக்ஸ் தான் நம்ம எப்போவுமே வந்து செய்கிறது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃப் 6 வரும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ மல்டிபிள்ஸில் வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். 6 இல்லைன்னா அதுக்கப்புறம் +4
அப்படி போயிட்டே இருக்கலாம். 6+4 அந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக கப் கேக்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். அசார்ட்டட் கப் கேக்ஸ் 2 வெரைட்டிஸ் நம்ம வந்து பண்ண முடியும். 2 ஃப்ளேவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணதுக்கப்புறமேலு நமக்கு மேலே ஃப்ராஸ்டிங் கேட்டிருந்தாங்க. இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பொதுவாக க்ரீன் அண்ட் ஒயிட் இல்லை க்ரீன் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கஸ்டமர் வந்துட்டு எனக்கு பிங்க்கில் கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா, பிங்க் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அதனால் பிங்க் அண்ட் ஒயிட் டியூவல் ஷேடில் வர்ற மாதிரி ரோசெட் டிசைன்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் மேலே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு இந்த டிசைனை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸும் வந்து நான் வந்து கொஞ்சம் பிங்க் மிக்சடாக நம்மகிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு. ஸோ பிங்க்கு, ஹார்ட்ஸு, கோல்டன் ஸ்டார் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ அதையும் வந்து நம்ம மேலே தூவி இந்த ஆர்டரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி போய் பத்திரமா வந்து 10 o'clock டெலிவரியும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் இந்த ஆர்டரோட ஸ்டோரி அண்ட் கஸ்டமர் குட்டி ஸ்டோரி. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் உங்கள் கஸ்டமர், இவங்க நியூ கஸ்டமர், பட் ஸ்டில் லைக் நம்மகிட்ட இதை வச்சு நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆர்டர் கொடுக்கணுன்னா கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் மேலே கொடுத்துருக்கேன். போய் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து எல்லா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே அப்பப்போ அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெக்கரேஷன் நான் முடிஞ்சதுக்கப்புறமேலே நான் ரஸ்மலாயோட ஃபைனல் டெக்கரேஷன் கொஞ்சம் இருந்தது. ஸோ கொஞ்சம் நட்ஸ் இதெல்லாம் போட வேண்டியிருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்புறம் போய் கொடுத்தேன். நல்ல வேலை சொன்ன மாதிரி பவர் ஷட் டவுன் இருந்தது, மார்னிங் இருந்ததுனால பரவாயில்ல. ஸோ டெக்கரேட் பண்ணும்போது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன் மார்னிங். பட் பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னோடய டர்ன் டேபிளையே மறந்துட்டேன். ஸோ டர்ன் டேபிள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரிலீஃப்டாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக டெக்கரேட் நம்ம பண்ணிவிட்டு இந்த கேக் ஆர்டரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் எல்லா வீடியோஸும் பாருங்கள். நீங்கள் ஒரு பேக்கிங் எந்தூசியாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பேக்கிங் ஆரம்பிக்கிறவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸாக, அண்ட் இல்லை நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், இல்லை ஏதாவது டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே நமக்கும் கமெண்ட்டை பண்ணியிருந்தாங்க, சில வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய டாபிக்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ குட்டி ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் நம்ம ஆர்டரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.